ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய குறிப்புகள் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன்னா, முதல்ல அந்த ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேன் வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த வாட்டர் கேனை எடுத்துக்குவோம். இதோட கவரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தி வச்சு கட் பண்ணாலே வந்துருங்க. கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை நம்ம கத்தியை தீயில காட்டிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி 3/4 பாகத்துக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாட்டர் கேன் இதை விட கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம், சிறுசாக கூட எடுத்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் வாட்டர் கேன் தான் என்கிட்ட இருந்தது, அதனால் இதை எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஒரு ஓட்டை போட்டு நூல் போட்டு கட்டிக்கலாம். நம்ம கட்டி எதுலையாவது தொங்க விடுற மாதிரி அந்த இதை கட்டிக்குவோம். முதல்ல ஒரு ஓட்டை போட்டுடலாம். ஒரு கம்பியில் தீயில வாட்டிட்டு நம்ம ஓட்டை போட்டால் ஈஸியாக ஓட்டை வந்துடும். அதில் ஒரு நூலை வச்சு நம்ம கட்டிடுவோம். நூலை கட்டி தொங்க விடுற மாதிரி கட்டலாம். அவ்வளோதான், கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி இந்த ஓட்டைக்குள்ளே நூலை விட்டுடலாங்க. கட்டிடுவோம். இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம டிப்பு பார்ப்போம். நம்ம வீட்டில் பேப்பர்லாம் இருக்கும். நியூஸ் பேப்பரு, காலண்டர் பேப்பரு, எந்த பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி காலண்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு அளவு சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பசங்க எல்லாருமே பேடு யூஸ் பண்ணுவோம். அந்த பேடை மடிக்கிறதுக்கு பேப்பர் அந்த நிறம் தேடுவோம். நம்ம அந்த நிறம் நமக்கு அதில் கையில் கிடைக்காது. இது நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த டைம் இதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் கொஞ்சம் ஒரு அளவு சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம சுருட்டி வச்சுருவோம். சுருட்டி வச்சா நம்ம ஒன்றா உருகிறப்ப கரெக்டாக வர்ற மாதிரி சுருட்டி வச்சுருவோம். இப்படி சுருட்டி வச்சாலும் நீங்கள் ஒன்று உருகிறப்ப கரெக்டாக வரும். இதை இந்த நம்ம வாட்டர் கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சிடலாம். இதில் நம்ம ஒரு பேப்பரை எடுத்து நம்ம பேட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று மட்டும் உருகிடலாம். இதை நீங்கள் ஒரு பாத்ரூம் கதவில், உங்கள் வீட்டு பாத்ரூம் கதவில் பின்னாடி எதுலையாவது மாட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு பக்கம் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். நமக்கு எந்த இடம் நமக்கு வாட்டமாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, அந்த பக்கம் நீங்கள் மாட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே ஸ்வீட் வாங்கினா பாக்ஸ் கொடுப்பாங்க. அதை தூர போட்டுடாதுங்க, அதை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நிறைய தலைவலி மாத்திரை, தலைவலி இல்லாட்டி ஏதாவது ஆயில்மெண்ட்டெல்லாம் இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம வச்சுட்டு எங்கேயாச்சும் வச்சு மறந்து தேடுவோம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த டப்பாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் தைல டப்பா, மாத்திரை, அப்புறம் ஆயில்மெண்ட்டு, தலைவலி மாத்திரை எல்லாம் ஒன்றா உள்ளே போட்டு வைக்கிறேங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி நல்லா சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கிறக்க நம்ம மூடி மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிளை போட்டு விட்ருவோம். ஒரு மார்க்கர் எடுத்து அது பார்க்க அழகாகவும் இருக்கும். இது மெடிசன் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இது போடணுன்னு அவசியம் இல்லை, பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் போட்டு வைக்கிறேன். ஒரு மார்க்கர் எடுத்து சூப்பராக ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக வரைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். மாத்திரை மருந்து எதுவுமே தொலைஞ்சி போகாதுங்க. சூப்பரான பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி பை தாங்க, அரிசிலாம் வாங்கினா கொடுப்பாங்கள்ல, அந்த பை தாங்க எடுத்திருக்கேன். இந்த பையை நீங்கள் தூர போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இதை முதல்ல 2ஆ 3ஆ கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக 3ஆக கட் பண்ணிடுவோம், எடுத்துருவோம். முதல்ல 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம்.
இதை வந்து நம்ம காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, நிறைய பேர் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்து கூடையில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சுருக்கவங்களும் அந்த ஸ்டாண்டு மேலே பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த காட்டன் பையை தூக்கி போட்டு விடுங்க. பார்க்க அழகாக இருக்கும். ஒரே மாதிரி பையை இந்த ஸ்டாண்ட்லலாம் அழகாக ஒரே மாதிரி பையை அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ வெட்டி போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஆனாலும் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம தூர போட்டுட்டு வேறு பை கூட வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. பேப்பர் தான் தேடி வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இன்றைக்கி இது வெங்காயக்குள்ளே தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேக்கெல்லாம் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி தூர போடாமல் அதை எடுத்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பீஸாக எடுத்து ஒரு கவர்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த குட்டி பீஸெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம கிச்சன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். திடீர்னு ஒரு ஆயில் ஏதாவது சிந்திடுச்சா அது துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா எதையாச்சும் இப்போ நம்ம கீழே கொட்டிட்டா கூட அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து துண்டு காட்டன் துணியாவோ துண்டு பேப்பராகவோ நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். துடைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம துடைச்சிட்டு அந்த கறி துணியெலாம் வச்சு அலசணும்னு அவசியமே இல்லைங்க. அப்படியே துடைச்சிட்டு அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். அதனால் இது குட்டி குட்டி பீஸாக எடுத்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் பேக் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பூஜை ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறப்ப நம்ம பூஜை விளக்கில் எண்ணெய் பிசுப்புலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த காட்டன் பேக் துணி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஐடியாவுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை மல்லி இலெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுக்கும் இந்த காட்டன் பேக்கை வச்சு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக ஐடியாவுக்குலாம் இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாகும். அதனால் இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சு ரொம்ப இதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைல்ஸ் துடைக்கிறதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு நம்ம எதாச்சும் கீழே செஞ்சிட்டோமா அதை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் இருந்தால் நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பசங்க வந்து ரஃப் நோட் வச்சு எழுதியிருப்பாங்க. எழுதுனதுக்கு போக மிச்ச பேப்பர் நிறையா இருக்கும். அது வந்து ஒரு சைடு எழுதின பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக எழுதாத பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஒரு நோட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீளமாக நமக்கு ஏற்ற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்டாப்லர் பின்னு போட்டு நம்ம ஒரு நோட் மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு துணி காய போடுற கிளிப்போ இல்லாட்டி இதுக்குன்னு நமக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் பேப்பர் பேடுக்கு தேவையான கிளிப்பு கூட விற்கும். அது வேணால் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து அதை வாங்கலை. ஒரு துணிக்கு போடுற கிளிப்பு நல்லா கொஞ்சம் பெரிய கிளிப்பை பார்த்து மாட்டியிருக்கிறேன். அதை மாட்டிக்கலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இதை நம்ம கிச்சனில் ஒரு ஓரமாக மாட்டி வச்சுட்டோம்னா ஏதாச்சும் நமக்கு தேவை, நம்ம மளிகை ஜாமான் இது காலியாகிடுச்சு, இன்றைக்கி இது வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுட்டா நம்ம கடைக்கு போகும்போது இதை ஒரு ட்ரிப்பு நம்ம பார்த்துட்டு போகலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே நம்ம மாட்டிட்டு ஒரு பேனா கூட சொருக்கி வச்சுக்கலாம். நான் இது வந்து மாட்டிட்டேன். இது வந்து எங்கள் கிச்சன் ஓரமாக ஒரு ஓரமாக நான் மாட்டி விட்டுறேன். இது வந்து ஒரு ஆங்கர்லேயே எதுலேயும் ஒன்று நமக்கு எதில் வாட்டமாக இருக்கோ அதில் மாட்டி விட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு கயிறு கட்டி ஒரு இதில் கூட தொங்க விட்டுக்கலாம். இதில் மாட்டி பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப இறக்கமாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் ஜன்னலில் மாட்டி விட்டுக்கிறேன். நான் ஜன்னலில் மாட்டி விட்டேன்னா அவ்வளோதாங்க. இந்த மேலே மாட்டிருக்கேன். அது மேலேயே நம்ம பெண்ணை வச்சிடுறேங்க. என்ன தேவையோ நம்ம இதை நோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிச்சனில் ஒரு நோட் மாதிரி தயாரித்து ரஃப் நோட்டில் தாங்க வேஸ்ட்டாக தூர போடுற நோட்டில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா கிச்சனுக்கு தேவையான பொருள் என்னென்ன தேவையோ நம்ம அதை வந்து எழுதி வச்சுக்கலாங்க. நம்ம கடைக்கு போகும்போது இதை பார்த்துட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். பாய். சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். சி யூ. Thanks for watching.